இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிறதை உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிலும் செய்துவிடும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர் ஒரு மாதிரியாக தம்மை காண்பித்ததை குறித்து, அவருடைய மாதிரியை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, அல்லேலூயா, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி: யார் கர்த்தரை பின்பற்றுகிறார்கள்? யார் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள்? நான் அவர்களை பார்க்கட்டும் என்பதல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, உன்னை நான் மாதிரியாக்க விரும்புகிறேன். மகளே, உன்னை நான் மாதிரியாக்கட்டும், எனக்கு இடம் கொடு என்று சொல்லி யாரோ ஒருவரை அல்ல நாம் பார்க்க வேண்டியது. ஆண்டவரை, என்னை உம்முடைய அடிச்சுவடுகளில் பின்பற்றுகிற அந்த பாக்கியம் உள்ளவர்களாக மாற்றுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, அல்லேலூயா, ஒரு வாழ்வை இந்த உலகில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னாக செல்லுகிற கர்த்தர். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி, என் பின்னே வாருங்கள். ஒரு அடிச்சுவடுகளை கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்து அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்தொடர்ந்து வரும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பாருங்கள், தீத்துவின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. ஆகவே இங்கு ஒரு காரியத்தை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் நீயே உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. யாரோ ஒருவரை தேடிக்கொண்டிராதே. ஆண்டவரே, என்னை மாதிரியாக்கும் ஆண்டவரே. இங்கு 4 கூட்டத்தாரை குறித்து அவர் பேசுகிறார். தீத்து 2:1 முதிர் வயது உள்ள புருஷர்கள், அதே போல தீத்து 2:3 முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், தீத்து 2:4 பாலிய ஸ்திரீகள், அதே போல தீத்து 2:6 பாலிய புருஷர். இவர்கள் அத்தனை பேருக்கும் எல்லாவற்றிலும் நீயே உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி என்று சொல்லுகிறதை கவனியுங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனார். அதை பின்தொடர்ந்து நாம் நம்மை மாதிரியாக காண்பிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 85வது சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 85வது சங்கீதம் 13வது வசனத்தை நான் படிக்கிறேன். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஆண்டவர் சொல்லும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 ஆண்டவர் சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அது என்ன செய்கிறது? அந்த நீதி நம்மை அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை கொண்டு போய் நிறுத்தும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உலாவின போது யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம்
15வது வசனத்திலே, நான் உங்களுக்கு செய்தது போல ஆமென் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே மாதிரியை காண்பிக்கிறவர். பாருங்கள், ஆண்டவர் துவக்கத்தில் யாத்திராகமத்திலிருந்து நாம் படிக்கும்போது, யாத்திராகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அல்லேலூயா. ஆண்டவர் நம் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று மோசேயினிடத்துல கர்த்தர் சொன்னார். சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? 9வது வசனத்திலே, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும். ஆகவே ஆண்டவர் இங்கு ஒரு மாதிரியை காண்பிக்கிறதை நாம் படிக்கிறோம். 40வது வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 25:40. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்? உனக்கு ஒரு மாதிரியை வைக்கிறேன், நீ அந்த மாதிரியின்படி நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் வைத்திருக்கிற மாதிரியை நாம் கவனியாவிட்டால் வேறு ஏதோ ஒரு மாதிரியில் நாம் நடப்பதற்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நமக்கு நீ அதுல எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று சொன்னார். யாத்திராகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 30வது வசனத்திலே, இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. ஆகவே ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை காண்பிப்பாரானால் அதிலே ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே நமக்கு மாதிரியாக காண்பித்தார். பிரியமானவர்களே, இந்த மாதிரியை ஆண்டவர் காண்பித்த பிறகும் யாத்திராகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் அதிலே ஆண்டவர் 10வது வசனத்தை பாருங்கள். சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாக இருப்பதாக என்று அளவுகளை சொல்லுகிற ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறதை பாருங்கள். 14வது வசனத்திலே, அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். 15வது வசனம், அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படக்கூடாது. ஆகவே அந்த பெட்டி பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களால் சுமக்கப்பட வேண்டிய பெட்டி என்று அனைவருக்கும் தெரியும்படி ஆண்டவர் மிக தெளிவாக இந்த காரியத்தை சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். ஆனாலும் தாவீது தன்னுடைய இருதயத்தின் உற்சாகத்தினால் சுமக்கப்பட வேண்டிய இந்த பெட்டியை, இந்த மாதிரியை மறந்து இன்னொரு மாதிரியை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஏனென்றால் பெலிஸ்தியர் இந்த பெட்டியை பிடித்து கொண்டார்கள். அதை திரும்ப அனுப்புகிற போது ஒரு வண்டிலின் மேல் அதை ஏற்றி அனுப்பினதை போல இப்பொழுது கர்த்தருடைய மாதிரியில் செய்ய வேண்டிய தாவீது ராஜா இப்பொழுது அவரும் ஒரு புதிய ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதிலே மாடுகளை பூட்டி இப்பொழுது ஊசாவை அதற்கு பக்கத்திலே உதவியாக வைக்கிறார். மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்த போது ஊசா அதை பிடிக்க முயற்சி செய்து அவர் மரித்து போனார் என்று சொல்லி நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை காண்பிப்பாரானால் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த உலகில் ஆண்டவர் வைத்த மாதிரியை பிறழச் செய்கிற அநேக காரியங்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வில் வரும். அது ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் மூலமாகவோ, இல்லாவிட்டால் நாம் இருக்கிற சூழ்நிலை, இல்லாவிட்டால் நாம் இருக்கிற அதிகாரங்களுக்கு கீழாக ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தருடைய மாதிரியை பிறழச் செய்கிற காரியங்கள் வரலாம். ஆகவேதான் ஆண்டவர் எச்சரிக்கையா இருப்பாயாக என்று சொல்லி நாம் எல்லாருக்கும் முன்பதாக
நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரை பின்தொடருவதற்கு நம்மை தாழ்த்தி அவருடைய கரங்களில் கொடுப்போமா? நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, மனது உருகும், நாங்கள் ஒவ்வொருவரும் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். உம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வர இரக்கம் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே, ஆமென், ஆமென். மகிமை